கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வெடிச்சுப்பா. திருப்பூர் எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல வேலையை ஒன்று அமைச்சு கொடுக்கணும். டெம்பரவரியாக ஒன்று அமைச்சு கொடுத்துருந்தேன். டெம்பரவரியாக ஒன்று அமைச்சு கொடுத்துருந்தேன். ஒரு நல்ல வேலையாக வேணும். நல்ல வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு. போயிட்டு திரும்பி ட்ரைனிங் முடிஞ்சு மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். அதனால் ஒரு நிரந்தரமாக எனக்கு ஒன்றும் முடிவு தெரியாமல் இருக்குது. கூப்பிடுவான்னு தெரியல. அதனால தான் ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு. இருந்தாலும் அது எப்படின்னு தெரில. அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் கால் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உனக்கு டெம்பரவரியாக ஒரு வேலை அமைச்சு கொடுத்தோம். அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போக சொன்னேன். வர ஆடி வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எங்கே சுற்றினாலும் 18 வீடு மணிப்படிச்சு எடுத்து பொங்கல் வச்சேன் சாமி. இன்றைக்கி வச்சியா? சரி. அதனால் கருப்பசாமி, நீ நினச்சது போல் வர ஆடி வரைக்கும் எனக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போலே உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே இன்னொரு 30 நாளுக்குள்ள உனக்கு தகவல் வந்துடும். சரியா? அதே கம்பெனிக்கு உனக்கு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன். முதல்ல டெம்பரவரியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லி அனுப்பினேன். அதே போல் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வரும், அதே போல் வந்துருச்சு. போய் ட்ரைனிங்கும் போயிட்டு வந்தாச்சு. அதே போல் உனக்கு 30 நாளில் உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட வேலை என்ன? ஆடி வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? வீட்டுக்காருக்கு வியாபாரம் போட்டால் யாரும் பணமே தரமாட்டாங்க. அப்படியா? சரி. இது மகன பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. யாருக்கு வியாபாரம் ஆகலைண்ணா அதுக்கு மட்டும் பண்ண சொல். நான் வியாபாரம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வியாபாரம் வருதுங்க சாமி, ஆனால் பணம் தரமாட்டேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே, இங்கே மட்டும் போய் சொல்லு. அவன் வந்து அறநம்பிக்கை. எப்படி? அறநம்பிக்கை. அதனால தான் வந்து அறவாசி வேலை மட்டும் நடக்குது. அதனால் இதை நான் கொடுத்தான்னு கொண்டு கொடு. சரியா? இல்லை என் மகன் இங்கே வரலைனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு குறவு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் கூடவே வரம்போ. உன்னோட வேலை நீ தவறாமல் அமாவாசை பௌர்ணமி மட்டும் வந்துட்டு போ. நேர காலங்கள் வந்து கொஞ்சம் 6 மாதத்துக்கு சரியில்லை. வந்து என்னை மட்டும் பார்த்துட்டு கனி வாங்கிட்டு போ. உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு வருமானம், பையனுக்கு நல்ல வேலை அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு தூர்வா பலக்காடி பார்த்ததில் எந்த உறுப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சு. எனக்கு நல்லபடியாக வாரிசு கிடைக்கணும், நல்லபடியாக வாரிசு வேணும்ப்பா. என்னோடய ஆலயத்தை போய் ஒரு 3 சுற்றிட்டு ஓடு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ஓடியா. எல்லா பக்கம் முட்டி மோதி பண்ணிச்சு வந்தாச்சு. வேண்டாமாண்ணே? அதானே? அதனால் எங்கேயும் பலன் கொடுக்கல. அதனால் சரி இதையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அதனால் கருப்பசாமி, உனக்கு அதுக்கு உண்டான வழியும் கருப்பை அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பை நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துறேன். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சொர்ட்டு வாங்கிட்டு என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு பொங்கல் வச்சிடணும். சரியா? எனக்கு வைப்பையா? எனக்கு நல்லபடியாக வாரிசு அமைக்கணும். அதனால் உடல்நிலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எனக்கு கருப்பசாமி எனக்கு வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து வர வியாழக்கிழமைக்கு வச்சுட்டு வர சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு வந்து உன்னோட ஆலயத்திலேருந்து மஞ்சள் ஒரு 7 மஞ்சள் எடுத்துகிட்டு வேப்பங்கொத்து ஒரு 3 கொத்து எடுத்துகிட்டு உன்னோட ஆலயத்திலேருந்து நீ எனக்கு இங்கே கொண்டுட்டு வா. சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடும். இந்த அதை குடி, இதை நீ கொடுறமான. ரெண்டு பேர் ஆளுக்கு ஒன்று சரி பகுதி சாப்பிட்டு சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கருப்பசாமி, எனக்கு தாயின் தகப்பனா வந்து நீ தான் எனக்கு வாரிசுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்றணும். வர வியாழக்கிழமைக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டாந்து செஞ்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் நான் கருப்பசாமி உனக்கு நானே உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போனால் போதுமா? நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி கள்ளக்குறிச்சி வச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி. நமக்கு வந்து இடத்த வந்து ஏமாத்து வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணணும். அதனால் தீர்வு பண்ணிடலாம்னு கருப்பசாமி உனக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இன்னும் ஒரு 35 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமான. 35 நாளைக்கு மேலே உனக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்குறேன். அந்த வழியில் போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நம்மளோட இடம் நம்ம கையை விட்டு போகாமல் இருந்தால் போதுமா?
35 நாளைக்கு இதோட முயற்சி எடுக்க வேணாம். சரியா? இன்னையிலேருந்து 35 நாளைக்கு அப்புறம் முயற்சி எடு. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நம்மளுக்கு நல்லபடியாக கரை சேர்த்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்த உனக்கு மீட்டு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அதே போல் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். 35 நாளைக்கு அந்த இடத்த பற்றி பேசக்கூடாது. அதுக்கு மேலே தான் நீ பேசு. அதுக்கு உண்டான முயற்சி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல? நம்ம செய்கிற தொழில் அதில் நல்லபடியாக இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? அதே போல் அமைச்சு கொடுத்து பிள்ளைங்க பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதுக்குண்டான முயற்சி இன்னும் ஒரு 30 நாளைக்கு மேலே எந்த காரியம் போனாலும் வெற்றியாகவே அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர்ற தை மாதம் வரைக்கும் டைம் நேர காலம் சரியில்லை. அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். நான் கூடவே வரம்போ. அப்படியா? சரி, இந்தா எது போனாலும் நமக்கு சாதகமாக இருக்குமானே. நான் தைரியமாக போனால் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அது மட்டும்தான் ஏன்னு தெரியல, தழுங்கி போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு சொந்த பந்தத்துலேயும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட் என் கண்ணுக்கு தென்படலை. அப்படி தானே மகளை? அதனால் கருப்பசாமி நீதே எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு சிறப்பாக எனக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும். அதுக்கு உண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இது வரைக்கும் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது. அப்படி தானே? அதனால் அதுக்கு ஒரு முடிவிடமான வர வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு முடிவு. சரியா? வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருக்கு. சரியா? மாலை வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டுட்டு அந்த அன்னைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு குறிப்பிட்ட நாள் நம்ம மாத கணக்கில் இல்லை, சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? நான் அமைச்சு கொடுத்துருவேன். கிட்டவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பம் காப்பாற்றி கொடுத்து இந்த உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். நான் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன். என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம பேசி வச்ச பக்கமே முடியுமா, இல்லை வேறு பக்கம் தான் நம்ம தொலாவி பிடிக்கணுமா? ஆரம்பமே வந்து தடுங்கலாக இருக்குது, இதுக்கு என்ன வழின்னு தெரியல. அப்படி தான் நம்மள போய் காலில் விழுந்துட்டோம். எப்போ கேட்டாலும் தடுங்கல் 10 நாள் பொறுக்கட்டும், இன்னும் ஒரு 15 நாள் ஆகட்டும், அப்படி தானே சொல்லிட்டு இருக்கா? அதனால் 10 நாள் பொறுக்கட்டும் 15 நாள் போட்டுங்கிறத கருப்பசாமி உனக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி நல்லபடியாக அவன் வந்தால் தகவல் ஒரு 30 நாள் உனக்கு நல்ல தகவல் வந்துடும். அப்படி இல்லைன்னா இதை விட நல்ல பையனாக உனக்கு நானாக தொலாவி உனக்கு அமைச்சா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நானாக உனக்கு தொலாவி நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு நல்லாவே கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன். உனக்கு ஒரு 30 நாளுக்குள்ளே நல்ல தகவல் வந்தால் அதே முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு வேறு மாதிரி தகவல் நல்ல இடமா உனக்கு தொலைவி நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து வரும், நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் வந்து வரும். அதுக்குள்ளே ஒரு நல்ல தகவல் வரக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன். இப்போ போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வரலாம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுப்பா. ஈரோடு எக்ஸாம் நல்லா எழுதி படிக்கணும். அதனால் ஒன்று வந்து தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் அப்படின்னு சொன்னேன். உங்கள்கிட்ட யார் சிரமமாக இருக்குதுன்னா சொல்லியிருக்கேன். ஒன்று சிரமமாக இருக்குது, அதுதான் நானும் சொன்னேன். எனக்கு ஒன்று சிரமமாக இருந்துச்சு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை உண்டான வழி கையில் வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறவனை உனக்கு நான் கருப்பசாமி கொக்கியை போட்டு உனக்கு பிடிச்சி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு பயந்தானே தவிர ஒரு எகத்தாளமான ஒரு சிரிப்பும் ஒரு மனசில் ஒரு பயமும் இருக்குது அவனுக்கு. அதனால் கருப்பசாமி அவனுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறான். அவனுக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி 30 வரைக்கும் பார்ப்போம். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்னு கொடுத்தா சரி விட்டுருவான். இல்லாமல் இருந்தால் ஆடிக்கு மேலே அவனே கதறிட்டு கொண்டாந்து பணத்தை கொடுத்துருவான். அப்படி அமைச்சா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். படிப்பில் நல்லபடியாக மார்க் வர்ற மாதிரி கருப்பசாமி எனக்கு உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே வரணும். எந்த பயமும் பண்ண கருப்பன் கூடவே இருக்கிறோம். கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சு. நான் வந்து நல்லா எக்ஸாம் எழுதணும். அதனால் அங்கே பேனை எங்கிடமானே அப்போ வாங்கிட்டு வா. நீ அதுக்குள்ளே என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வரும். அதனால் லா படிக்கிறதுல
இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் ஆகி நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி பணத்தையும் கட்டி பேரை காப்பாற்றி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமாடமான பணம் நான் இன்றைக்கி வரைக்கும் ₹1 கையில் இல்லை. அதனால் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே பணம் கட்டணும். அந்த கட்டுறதுக்கு உண்டான இப்போ எங்கே கேட்டாலும் அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து கேட்குறவங்க எங்கே வேணாலும் சரி என் பேரை போய் சொல்லி கேளு, சீக்கிரமாக கட்டுறதுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறமா வியாபாரம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கடனை கட்டுறது அப்புறம் உனக்கு பணம் கேட்ட இடத்துல கிடைச்சா போதுமில்ல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நல்லா மார்க் வாங்குற மாதிரி அமைச்சிடும். அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். அதுக்கு தான் அவ்வளோ நான் சொல்கிறது. இப்போ கனி கொடுத்துருக்கேன், பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பம் கூடவே விரும்புகிறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. இப்போ பல்லடம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னோடய தகப்பனோட பாகம் எனக்கு வர வேண்டியது வந்துடணும். அப்படித்தான் நம்மள அதே போல் குடுக்கல் வாங்கல நம்ம கொடுத்ததில் சொந்தத்தில் கொடுத்துருக்கோம், நண்பர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் கருப்பசாமி திருப்பி எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உன்னோட தாய்கிட்ட இருக்கிறதையும் வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கருப்பசாமி இப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது அதை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து இருக்கிறப்ப பொருளாதார நெருக்கடியில் இப்போதைக்கு கொடுத்துடலாம். வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே பணத்துக்கு கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணிடலாம். அதே போல் வர்ற சித்திரை இல்லை அடுத்த சித்திரை வர்றதுக்குள்ளே அந்த இடத்துக்கு உண்டான வழியும் கருப்பசாமி முயற்சி எடுத்து உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி கரை சேர்த்துனா போதுமா. அதே போல் இப்போ சொத்தும் வந்துடும், பணமும் வந்துடும். ஆக மொத்தம் உன்னை ஒரு 13 மாத காலத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கையில் பணம் வரும்போது என் மகளுக்கும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்றைக்கே தாயும் தகப்பனை உன்னோட இருப்பிடத்துக்கு வந்தால் போதும் இல்லை. இருப்பிடத்துக்கு இன்றைக்கே வந்துடுறேன். அடுத்த 13 மாதத்துக்குள்ளே உனக்கு நீ நினச்சது அத்தனையும் உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு தாயும் தகப்பனை நான் கூட இருக்கேன். யாருக்கிட்ட காசு கொடுத்துருந்தாலும் அதை வசூல் பண்ணி கொடுத்துட வர ஆடிக்குள்ளே. அதுக்கு மேலே இன்னும் ஒரு 9 மாதம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீ நினச்சது போல் அந்த இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல, அமைச்சு தரேன். அதனால தான் பொருளாதாரம் அப்போவே சொல்லிட்டேன், நெருக்கடி இல்லாமல் இப்போ செய்கிறதில்ல. அப்படியே பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி ஆதியூர் வச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சதே அடையுமா, இல்லை நினைக்காதது வேறு மாதிரி மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்குது. இப்போ அப்படி தானே? அந்த குழப்பத்துக்கு இப்போ இன்றைக்கே தீர்த்துடலாம் போய் காலில் வந்துட்டோடு. சரி. அதே போல் கருப்பசாமி நம்ம பார்த்து வச்சதே நமக்கு சரியாக வரும். அதனால் ஒரு சில விஷயங்களெல்லாம் அத்துமீறி போனதுனால இப்போ இதே பேச்சுவார்த்தைக்கு ஒத்து இதையவே நல்லபடியாக திருமணம் நடத்தி வச்சிடலாமா? கண்டிப்பாக நடத்திடலாம். சரியா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதைத்தான் சொன்னேன், பேச்சுவார்த்தைக்கு வரணும். வர வைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு அமைச்சு தரேன். ஒரு 4 மாதம் பொறுமையாரு. 4 மாதத்துக்குள்ளே இது பேச்சுவார்த்தை வரும். அப்படி வந்தவனுக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. வேறு வர்றதுக்குள்ள புதுசாக என் கண்ணுக்கு தென்படுற மகளை அதில் வந்தாலும் சரி வராது. அதனால் இதெல்லாம் ஒரு சில கட்டத்தை தாண்டி போயாச்சு. அதனால் தாண்டி போனதுனால நான் கருப்பசாமி உனக்கு அதையே அமைச்சு கொடுத்து உனக்கு குழப்பம் இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தால் போதுமில்ல. நான் அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு தவறாமல் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் காலங்கள் நான் சொல்கிற வரைக்கும் என்னை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? சரிப்பா. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி தாளவாடி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போ சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம ஆன முன்னேற்றம் ஓரளவுக்கு படியேறி மேலே வந்துடுவோமா? ஏதோ கண்ணுக்கு தென்படுது. அப்படி தாண்டாமானே. அதனால் நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உனக்கு 2 விஷயம் நடத்தி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் முதலாவது நீ கேட்டது, 2வது நீ எதிர்பார்க்காதது. 2மே வெளிச்சத்துக்கு சொல்ல முடியாது.
அதனால் ரெண்டையுமே கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் இந்த ஆண்டு உனக்கு ரெண்டுமே நான் கருப்பசாமி உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நானும் மறைமுகமாக சொல்கிறேன். அதில் நீயும் நானும் இன்னொருத்தன் 3 பேர் பார்ட்னராக போகிறோம். சரியா? 3 பேர் அதுக்கு உண்டானது நான் கருப்பசாமி முன்னாடி நின்று உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமில்ல? நான் நடத்தி கொடுத்து கருப்பசாமி கூட வரும்போது தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வந்துடணும். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சு இதில் மேஸ்திரியாக இருப்பா, போய் மறுபடியும் காலைல வந்துட்டு வா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டாமான, குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் என்னோட கணிக்கு விலை மதிப்பு இப்போ இல்லை. என்ன பண்ணுறது? அதனால் நான் அம்மையை விட்டுட்டு சரியில்லை, இன்னொரு பக்கம் போய் பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஓடி போய் பார்த்தே இல்லையடமான. கேட்டதுக்கு ஆமாம் இல்லை பதில் சொல்லு. அப்போ அவங்ககிட்டவே பார்த்துருக்கணும்ல. அதையும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். என்கிட்ட கனி வாங்கினேன். சரி பார்த்துருவோம், கடன்காரன் தொல்லையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்துட்டு மறுபடியும் ஓடி போய் இல்லை அங்கே போனால் உடனே சரி பண்ணி கொடுத்துருவேன் கடன்லேருந்து. நான் வண்டி எடுக்க வேணாம்டா மகனேன்னு சொன்னேன். இப்போ எடுத்தேன் என்னை கேட்காம. எடுக்க சொன்னது யார்றாமானே? அவன் எடுக்க சொன்னானா? அப்புறம் யார் எடுக்க சொன்னான்? நீயே எடுத்துட்டேன். இப்போ பிரச்சனையில் யார் மாட்டிட்டான்? மாட்டிட்டேன். சரி இப்போ அங்கே போனேன். அவன் என்ன சொன்னான்? போனையே போகலையே, நான் கேட்டேன்னு மண்டையாட்டக்கூடாது. போனேன். எதுக்கு அங்கே போனேன் அதை சொல்லு. இன்னொருத்தர் சொன்னாங்க போனோம். சரி போய் அவன் என்ன சொன்னான்? போன ஒரு பக்கம் முழுசாக ஒரு பக்கம் போகணும். சரியா? கருப்பனோட சாம்பலுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் எப்படிற மேலே உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறது? நீ சொல்லு. அதனால் இப்போ ஒரு பக்கம் கடன் கேட்க போகலாமான்னு கேட்கலாம். அதனால் என்னை கேட்டு போகலான்னு இப்போ வந்திருக்கேன். அப்படி தானே? அதனால் குறுக்கு வழியில் நம்ம சம்பாதிக்கிறதுக்குண்டான வழி லாட்ரி டிக்கெட்டில் வருமா? லாட்ரி டிக்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. உனக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்குண்டான வழி எதுவும் என் கண்ணுக்கு எதுவும் இப்போதைக்கு வழி இல்லை. அதே மாதிரி அகலக்கால் வச்சது உன்னோட தப்பா என்னோட தப்பா? நீ சொல்லு. இல்லை கடனில் கருப்பசாமி மாட்டி விட்டுட்டேனா? நீயே சொல்கிறமானே. அதனால் கருப்பசாமி நீ ஒரே ஒரு முடிவு. ஒன்று கருப்பசாமி என்னை நம்பி வா, இல்லை நீ அவனை நம்பி போகணும். அதுக்கு பதில் சொல்லு. இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதில் மாற மாட்டேன். தப்பு வண்டின்னு என்ன பண்ணலாம்? மறுபடியும் மாறி போனால் என்ன பண்ணலாம்? மாறினா என்ன பண்ணலான்னு சொல்லு. இப்படி 16 பக்கம் போயிட்டு வர அப்படின்னு என் படிக்கு வரக்கூடாது. என் பேர் கெட்டு போயிடும். சரியா? கடைசி என்கிட்ட நான் கருப்பசாமி கிட்ட தான் போனேன், எனக்கு வேலை இல்லை, வண்டி எடுத்தேன், சிக்கலில் மாட்டிட்டுன்னு என் மண்டையை ஒட்டிடக்கூடாது. சரியா? அதனால் என் பேர் கெட்டு போயிடும். அதனால் கருப்பசாமின்னு என்னை நம்பி வந்தேன். ஒரு 2 பேர்த்துக்கு கடனையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ளே மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட போனதையும் உடனே எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு நீ போனேன். இப்போ வண்டியும் போயிடுச்சு. இப்போ வண்டியிலையும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அதனால் இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் கேட்கலாமான்னு என்னை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி தானே கேட்டிருக்கேன். அதனால் கருப்பசாமி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வருமா வராதான்னு போய் காலைல வந்துட்டுவோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நல்ல வழியாக நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? அங்கே கிடைக்காதுடாமானே. அதனால் அங்கே போகிறது வேஸ்ட்டு. அதனால் இப்போ கூலி வேலைக்கு போகிறான். மேஸ்திரியாக இருந்தவன் கூலி வேலைக்கு போகிறான். வர சித்திரை 30க்கும் கூலி வேலைக்கு போ. வைகாசி 10ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் உனக்கு மேஸ்திரி பட்டம் நான் கூப்பிட்டு கொடுக்குறேன். தப்பு செய்யாமல் இருந்த அப்படின்னா என்னை தேடி வந்தால் நான் உனக்கு மேஸ்திரி பட்டம் கொடுக்குறேன். இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னா நீ கூலி வேலைக்கு தான் போகணும். நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்கிட்ட வந்தால் வேலையை கொடுத்துட்றேன், வருமானத்தையும் கொடுத்துட்றேன், கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்துட்றேன். உனக்கு போன கார் வச்சுருந்தோமா, காரும் போச்சு. அதனால் அத்தனையும் உனக்கு மீட்டு கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதனால் இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். அதனால் மற்ற எந்த கனியும் எந்த தகுடு எதுவும் உள்ளே வச்சிடக்கூடாது. எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு இதை கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. அங்கே எவ்வளோ செலவு பண்ண முழுசாக சொல்லு. என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை மட்டும் அவன் வாங்க மாட்டானே.
அதுவும் எனக்கு தெரியுமே. அவ்வளோதான்ற போகலை இருந்தால் தானே பிறகு அப்படி தானே. அதனால் கருப்பசாமி இன்னையிலிருந்து புத்தி உள்ளவனாக இருந்தால் நான் சொன்னதை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு உன்னை கொண்டுட்டு போய் வச்சிரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, அதனால் அங்கே போக வேணாம். சித்திரை 30க்கு கூலி வேலைக்கு போ. வைகாசி 10ஆம் தேதிக்குள்ளே உனக்கு மறுபடியும் மேஸ்திரி பட்டம் கருப்பை கொடுத்துறேன். வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும், கூடவே வரம்போது. கருப்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் போயிடுச்சு. நான் வந்து லாயர்ப்பா, அவன் உள்ளவா, மற்ற வெளியில் உட்கார். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து போட்டி பொறாமையாகவும் இருக்குது. குடும்பத்தில் கஷ்டமே எனக்கு நீங்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையாவது கொடுக்கணும். அப்படி தான் நம்மள. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உனக்கு தவறாமல் உனக்கு கிளைண்ட்டு வர்றதுக்குள்ள வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு கோர்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாம். அதனால் எல்லாம் யார் யார் பகையாக இருந்தாலும் எல்லாம் மறுபடியும் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு கருப்பன் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு நிற்க முடியாத அளவுக்கு உனக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே மாதிரி இன்னொரு மகனையும் கரை சேர்த்தணும், அவனுக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இன்னையிலேருந்து கஷ்டத்தையும் கருப்பசாமி இல்லாமல் பண்ணி கொடுத்தா போதுமா? கஷ்டம் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து படிப்படியாக அடுத்த 15 நாளில் குறைஞ்சிரும். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. இன்னையிலேருந்து படிப்படியாக குறைஞ்சிரும். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். கிட்டவா இன்னையோட உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நாளையிலேருந்து வழக்கம் போல் உனக்கு எந்த இடம் போனாலும் அந்த இடம் போட்டி வராமல் இல்லாமல் இருந்தால் போதுமா? பெரியவனுக்கு இப்போ தான் நான் சொல்லிட்டேனே, ஒருத்தனை கரை சேர்த்தியாச்சும் இன்னொருத்தனையும் கரை சேர்த்தணும். அவனுக்கு உண்டான வழியும் அமைச்சிட்றேன். இன்னையிலேருந்து கஷ்டம் அப்படின்னு இல்லாத அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் தான் அமைச்சு தரேன். இன்னையிலேருந்து மாற்றிடுறேன் மகளை. சரியா? நீ தவறாமல் அடுத்த பங்குனி வரைக்கும் யார் வர்றா வள்ளிங்கிறதெல்லாம் இல்லை. அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் வந்துடணும் அடுத்த பங்குனி வரைக்கும். அதுக்குள்ளே உன்னோட அத்தனையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது என் சூழ்நிலை வர முடியல அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. எங்கே சுற்றினாலும் என்னை வந்துடணும். நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? இருந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி அது என் மகனுக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. கொஞ்சத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி காஞ்சி கோயில் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மனை. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்னோட மனைவி சீராடி போயிட்டான். அப்படி சீராடி போயிட்டான். சீராடி போனதுனால கருப்பசாமி நான் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேன்டான்னு. பேசினாலும் பேசலையா? பேசினான். அதுதான் கருப்பசாமி போய் காலில் வந்துட்டு ஓடு. மறுபடியும் உனக்கு சேர்த்து வச்சு நீயும் போய் காலில் வந்துட்டு வா. அதனால் நம்ம வளைஞ்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் வேணாம்ப்பா. அதனால் எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வர வச்சா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். நீ வான்னு நீ கூப்பிடக்கூடாது. நீ பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அதனால் அவளை போன வழியே திரும்பி வர வச்சு. சரி சரிப்பா, திரும்பி வர வச்சு பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி வேலையிலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துக்கிறேன். நீ நாளைக்கு வரணும்டாமானே. நாளைக்கு எனக்கு பாட்டில் மாலை வாங்கிட்டு எனக்கு பால் வாங்கிட்டு நாளைக்கு வரணும். எனக்கு காரணமெல்லாம் சொல்லக்கூடாது. என்னோடய மனைவியும் இல்லை, அதனால் எனக்கு தாயும் தகப்பனும் யாரும் இல்லை. அதனால் பசங்களையும் காப்பாற்றி என் பிள்ளையோட வாழ்க்கையும் இப்படி இருக்குது. அதனால் கடைசி காலத்தில் என்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு யார் கேட்டாங்க? அப்படிங்கிறதுனால எனக்கு நாளைக்கு இதை மட்டும் வாங்கிட்டு வா. நாளைக்கே உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துறேன். நீயும் கூட்டிகிட்டு வா. சரியா? உனக்கு வந்து இன்றைக்கி உத்தரவு. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே எப்படி போனாலும் திரும்பி அதே போல் வர வச்சு கொடுத்துறேன். சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உன் பிரச்சனை இன்றைக்கி முடித்து வச்சுட்டேன். நாளைக்கு உன் தகப்பனோட பிரச்சனையும் முடிச்சிடலாம். உனக்கு குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் நீ நினச்சது அத்தனையும் உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன். என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? அப்புறம் இதை வாங்கிட்டு வந்துடும். நீ நினச்சது கூட நாளைக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நல்ல வழியாக காப்பாற்றி கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சு நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும். யாருப்பா வாரிசு வேணும்னு வந்தது? உனக்கு வாரிசு வேணுமா? போய் காலில் விழுந்துட்டோம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்ததெல்லாம் வாரிசு கொடுத்தேன்.
அதை நீயா அழிச்சிட்ட அதானே. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி எனக்கு மன்னிப்பு கொடுத்து எனக்கு நல்லபடியாக இன்னொன்று உருவாக்கி தரணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டிருக்கேன். அப்படி தானே கிட்டவா. அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 90 நாளுக்குள்ளே மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னையிலேருந்து ஒரு 90 நாளுக்குள்ளே உனக்கு கரு உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து பழைய இடத்துலையே ஒரு பக்கம் வேலைக்கு போகலாமா அப்படின்னு போய் பார்த்தோம். பழைய இடத்துல போய் பார்த்தாலும் என்னோடய கணவன் வந்து சந்தேக புத்தியோடு ஓரளவுக்கு பார்த்துட்ருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் சந்தேக புத்தி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு இப்போ ஓரளவுக்கு அவனை திருத்தி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் முழுசாக அவனுக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல. இந்த குடி திருத்தியும் கொடுத்துறேன். 3 மாதத்தில் கரு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இன்னையிலேருந்து எண்ணி ஒரு 3 மாதம் 3 மாதத்துக்குள்ளே உனக்கு கருப்பசாமி உனக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்துறோம். பகுதி சாப்பிட்டு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசக்கு வர்றேன். கருவு உருவாக வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போய் உருவானதுக்கப்புறம் என் மகனுக்கு தகவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போய் நான் கருப்பசாமி இருக்கிற பிரச்சனையை அத்தனையும் உனக்கு முழுசாக உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். அதனால தான் இடைஞ்சல் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்தா நான் சொன்னேன். உனக்கு மாற்றி அமைச்சு கொடுக்க வரைக்கும் கொஞ்சம் அங்கே பொறுமையாரு. அது வரைக்கும் பொறுமையாரு. அதுக்கப்புறம் நல்ல இடமும் உனக்கு நானே அமைச்சு கொடுத்துறேன். நான் தெரிஞ்சுதான் நம்ம மகளை சொல்கிறேன். நான் மறைமுகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ பப்ளிக்கில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறேன். அதனால தான் சொன்னேன். உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து சந்தேக கண்ணோட்டத்துலேருந்து அதிலிருந்து மாற்றி அமைச்சு கொடுத்து நாங்கள் அறுப்பை காப்பாற்றி தரேன்ருக்கேன். அதனால் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். நீ சொல்கிற மாதிரி நான் சொன்னால் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. அதனால் கருப்பை நான் காப்பாற்றி தரேன். அதுக்குத்தான் புதுசாக இன்னொரு வேலையும் உருவாக்கி தரேன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். தாராளமாக போகலாம். அதனால் கணவனும் பகுதியை திருத்திட்டேன். இன்னும் பகுதியை திருத்தணும். அப்படி தானே? அதையும் திருத்தி கொடுத்துறோம். தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சேர்ந்து வாழலாமா வேணாமா, என் கண்ணுக்கு வேணாம்னு தோணுதுறாமான்னு வந்தால் திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இல்லை. எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், பேசியும் பார்த்தோம், வளைஞ்சு கொடுத்தும் பார்த்தோம். அவன் சரி வரமாட்டான். சரி வருவாளா நீ சொல்லு? முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ண, நம்மளும் வளைஞ்சு கொடுத்தோம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? அதனால் இப்போ யார் தப்பு செய்கிறது யார் தப்பு செய்யாததுக்குதுன்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போ. அப்படி தானே? அதனால் நம்ம குடும்பம் குழந்தைன்னு பார்த்துருந்தா அவள் அப்படி பண்ணியிருப்பாளா? பண்ணியிருக்க மாட்டான். அதனால் இப்போ உன்னோட வாழ்க்கை இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை கருப்பசாமி சேர்த்து வைக்கணுமா நீ சொல்லு. அது வாய்ப்பு சரி வராதுறாமான. அதனால் பிரித்து வச்சிடலாம். அதனால் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி இன்னொரு 30 நாளைக்கு சித்திரை 30 முடிய வரைக்கும் டைவர்ஸ் பற்றியுமே பேச வேண்டாம். அவளே பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவை சைடுலேருந்தே உனக்கு வர்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதே போல் உனக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் டைவர்ஸ் முழுசாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். உனக்கு உன் பிள்ளை உன் பக்கம் வரணும். அப்படி தானே? உனக்கு நான் கொடுத்துட்டு போகிற மாதிரியே நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். வேலையில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை சரியா? உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையோடு அவளை மறந்துடணும். சரியா? உனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் இந்த அரைகுறையும் மறக்கிற ஞாபகத்தையும் விட்டுரும். இல்லை எல்லாமே சகிச்சுக்கிட்டே வாழணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இருந்ததுன்னா, எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிற அப்படின்னா வேணால் சேர்ந்து வாழணும். ஆனால் அவன் வரமாட்டான். போய் பார்த்துக்கலாங்க. அப்படியா? சித்திரை 30 வரைக்கும் ஒரு டைம் வேணால் பர்மிஷன் தரேன். சரியா? அடிக்கடி நீ போகக்கூடாதுராமானே. உன்னை வச்சு கேம் ஆடிடுவான். அப்போ நீ செஞ்சது தப்பு, அவன் குற்றவாளி நீயாயிருந்து. அதனால் சித்திரை 30 வரைக்கும் உத்தரவு இல்லை. இருந்தாலும் நீ கேட்டதுக்கு வேண்டி ஒரு டைம் பர்மிஷன் தரேன். எப்போ வரனாலும் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடு. சித்திரை 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் வைகாசியிலேருந்து உனக்கு டைம் நானே குறிக்கிறேன். நீ எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். சரியா? அதே போல் அவளே வேண்டான்னு உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? நாங்கள் கருப்பை அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி கெட்டிச்செவியூர் வச்சு அப்படியாப்பா சரி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக 4 நேரமும் போய்கிட்டே இருக்குது.
நல்லபடியாக எனக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கணும். அதே போல் கருப்பசாமி நான் இருக்கிற காலத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலே உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நானாக தொலாவி பிடிச்சி அமைச்சு கொடுத்துறேன். வர்ற சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு உனக்கு நாள் குறிச்சிட்றேன். அதுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றவா. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வரேன். சித்திரை 1க்கு மேலே தான் நான் போய் தொலாவி பார்க்குறதுக்கு டைம் கொடுப்பேன். சித்திரை 1க்குள்ளே முடிஞ்சிடும்னு நீ எதிர்பார்த்துறாத. சித்திரை 1 வரைக்கும் விட்டுரு. சித்திரைக்கு மேலே தான் நானாக நாள் குறிப்பேன். இவ்வளோ நாளில் முடியும்னு சித்திரை 1ஆம் தேதி எனக்கு கொடுக்க நான் சொல்லிட்டு போய் நான் அமைச்சு தரேன். கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சு எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கணும். அப்படியாப்பா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேம்மாண்ணே. வாய் வரைக்கும் வருது, மறுபடியும் உள்ளே போகிறது. என்னென்னு சொல்லு. கிட்டவா. நீ நினச்சது போல் இருக்கிற காலங்கள் வரைக்கும் யாரோட கையும் எதிர்பார்க்காம நம்மளே இருந்து நம்மளே சம்பாரித்து சாப்பிட்டுட்டு யாரோட கையும் எதிர்பார்க்காம இருந்து நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? இன்னையோட கருப்பசாமி உன் பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்துறேன். இந்த மாதிரி கனி என்கிட்ட ஒரு 5 டைம் வாங்கி குடிச்சிட்டு போ. சரியா? உனக்குள்ள பிரச்சனை படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற ஞாயிறு நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே ஓரளவுக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம தான் எல்லா முயற்சியும் எடுத்துக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் பலன் கொடுக்காது. அதனால் கருப்பசாமி எனக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் பலன் கொடுக்கல. அதனால் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு ஒரு 3 கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லி நல்லபடியாக கருப்பசாமி கரை சேர்த்தி விட்டு நல்லபடியாக எனக்கு காப்பாற்றி கொடுத்துறணும். அதனால் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். வர்ற ஞாயிறில் அடுத்த ஞாயிறு என்னை பார்ப்பியா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நீ நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி நினச்சது அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்தா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, நீ நினச்சதை நடத்தி கொடுத்துறேன். எக்ஸாம்லையும் தெரியும், எழுதுனதில் பாஸ் பண்ணணும், வேலை வாங்கி தரணும்னு தெரியும். ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் உத்தரவுன்னு சொல்லியிருக்கேன் சகோதரன். அதனால தான் உனக்கு மறைமுகம் என்ன சொல்லியிருக்கேன், நீ கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கேன். கூப்பிட்டு சொல்லலைன்னா வருத்தத்தோடு திரும்பி போயிடுவானது இப்போ கூப்பிட்ருக்கேன். நான் தான் கருப்பை அமைச்சு தரேன்ட்டேனே. நீ நினச்சது போட்டிருக்கிறது 2 பொருள் போட்டிருக்கேன். அந்த 2 பொருளும் உனக்கு நல்ல வியாபாரம் பண்ணி தரும். அப்படி அமைச்சா போதும்ல, அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். நான் தான் சொன்ன டைமுக்கு என்னை பார்த்துருக்கேன். இதை பகுதியை சாப்பிட்டு இப்போ தேய்ச்சிக்குள்ளி நான் கேட்காமலே உனக்கு நான் சொல்கிறேன்டாமானே. தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி குமாரவளையம் போயிடுச்சு. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. அதனால் இப்போ நம்ம கல்யாணத்துக்குன்னு ஓடி போய் குடும்பத்தை பார்த்துட்டு வந்ததில் இன்னும் ஒரு 5 மாதத்துக்குள்ளே உனக்கு தூதாள் வந்துடும். இப்போவே தூதாள் அனுப்பி விட்டுருக்கேன். இருந்தாலும் அது தொடர்பு வேலைக்கு வெளியே தான் இருக்குது. அதனால் கருப்பசாமி மீண்டும் உள்ளே வர்றதுக்கு ஒரு 30 நாள் 30 நாளில் மேலோட்டமாக தெரியும். ஆக மொத்தம் 4 மாதம் முழுசாக முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாகவே உனக்கு நான் கருப்பனை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து இந்த மாதிரி உனக்கு வெட்டொன்று துண்டு 2 நான் கருப்பை உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் உனக்கு கூட பிறந்தவை எல்லோரும் அங்கே இருந்தாலும் நல்லபடியாக கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டையும் விற்று கொடுத்து எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி வச்சு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நம்ம வாழ்க்கை எங்கே, வெளிநாட்டில் தான், இங்கே எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நீ நினச்சது போலயே உடல்நிலையில் இருக்கிறத சரி பண்ணி கொடுத்துறேன். எண்ணி 4 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்ன பார்த்துடணும். உனக்கு உன் படிவாசலில் தான் இருக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால தான் வந்துடுவேன். நாளைக்கு நைட்டு வந்துடுறேன்டாமானே. அதை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு பௌர்ணமிக்கு என்னை சொல்லணும். சரியா?
அந்த பொண்ணு சமாச்சாரம் நான் உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்தால் தான் சார். நான் தான் அதுக்கு சொல்லிட்டேனே, ஒரு 30 நாள் ஒரு டைம் உனக்கு, அது 30 நாளில் நீ எதிர்பார்த்தது வந்துடலாம். இது உன்னோட வாகனத்தில் வச்சிருக்கு. சரி. நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போ. இதில் 2 இருக்குது. 2 பாதி தேய்ச்சி குளிச்சுட்டு பாதி சாப்பிட்றேன். உனக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை இன்னும் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறோம். இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஆனால் அந்த 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 ஜஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்க. அதுக்கு தான் 30 நாள் பேச்சுவார்த்தை பிடிச்சிடும். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ கான்ட்ராக்ட் பண்ணிடலாம். ரொம்ப படிப்பு தான் நான் நினைக்கிற வேகத்துக்கு போக மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் உள்ளுக்கு இப்போ கொடுத்துருக்கேன். நீ நினச்ச காரியம் 2மே நடந்துருப்போம். சரி. கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் செட்டி வேலையை முயற்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, கருப்பசாமி உன்னை நான் என்னடா கொண்டு வர சொன்னேன்? கொண்டு வர சொன்னேன். எதுக்கு கொண்டு வர சொன்னேன்? சரக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு. நீ கொண்டுட்டு வரல. இப்போ அதனால் கருப்பசாமி இப்போ கொண்டுட்டு போய் நான் சொல்லி கேட்கல. இப்போ யார் சொல்லி கேட்டிருக்க? ஆஸ்பத்திரியில். அதுதான் நான் சொல்லியே விட்டேன். ஒன்று நான் சொல்லி என் பேச்சை கேளு, இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடணுமா? மருந்து சாப்பிடணும்னு விதி இருக்குது, அதனால் சாப்பிடணும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்? தொடர்ந்து அடிச்சின்னு என்ன சொல்லி தாட்டி விட்டேன்? 5 மாதத்துக்கு மாத்திரை இருக்குது. அதுதான் சொன்னேன், வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணும். உனக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நாளைக்கு வந்து நான் கேட்டதை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரியா? அதே போல் நான் நீ நினச்சது போல் உனக்கு கருப்பசாமி உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் ஒரு வாய்ப்பு நான் காப்பாற்றி கொடுத்து, எனக்கு இந்த வேலைக்கு போக வேணாம், வேறு வேலைக்கு போன்றேன். அதனால் இப்போதைக்கு நீ தற்காலிகமாக இந்த வேலைக்கு போ. சரியா? வீட்டில் சும்மாலாம் இருக்க வேணாம். அதனால் செட்டும் சேரக்கூடாது, இன்னையிலேருந்து சரக்கும் அடிக்கக்கூடாது. அப்படி இருந்து அப்படின்னா ஒரு வாய்ப்பு காப்பாற்றிடலாம். ஒரு 6 மாத காலம் டைம் சரியில்லை, கரெக்டாக இருந்து அப்படின்னா உசுரை காப்பாற்றி வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டில் ஒரு நடைப்பணமாக தான் இருக்கணும், என் பேச்சை கேட்கல அப்படின்னா. அதனால் நான் சொல்கிறத விட டாக்டர் சொல்லி அனுப்பியிருப்பானே, சொன்னானே இல்லையா? அதனால் நான் அவன் சொன்னதான் கேட்கணுங்கிற. அதனால் அவன் சொன்னபடியே ஆக மொத்தம் நீ திருந்திரு. இருந்து அப்படின்னா மீண்டும் அதே வேலைக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நாளைக்கு நான் கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும். என்ன கேட்டேன் நான்? மாலை. இது நாளைக்கு கொண்டாந்து கூட நாளையோடு உனக்கு ஆஸ்பத்திரி செலவு. அடுத்த செக்கப்புக்கு நீ போனேன்னா ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இதே மாதிரி சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ மருந்து சாப்பிட வேணாங்கிற அளவுக்கு உனக்கு மாற்றி அமைச்சிடும். அதில் கடைபிடிச்சி வந்துட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு, எந்த மருத்துவ செலவு இல்லாமல் ஒரு 3 வருஷத்துக்கு கருப்பம் காப்பாற்றி கொடுத்துருங்க. அதில் மீறின அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை, இப்போவே சொல்லிட்டேன். சரியா? நாளைக்கு கொண்டுட்டு வா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து ஒரு ஈச்சர் வேன் வச்சுருக்கிறேன்ப்பா. யார் ஈச்சர் வேன் வச்சுருக்கிறது? கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, வருமானம் சரியாக இல்லை, வாகனம் சரியாக ஓட மாட்டேது. அப்படி தாண்டம்மாண்ணே. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி ஓரளவுக்கு பொருளாதார நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்து நல்லபடியாக உனக்கு டிவியும் கட்டி கருப்பம் காப்பாற்றினா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். நான் செஞ்சதை தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது, எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எனக்கு ஒரு நீ தான் எனக்கு திருப்பு முனையாக வரணும் அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டு ஒரு 3 டைம் விழுந்துட்டு வரணும். வாழ்க்கையில் நம்ம ஏமாந்து போய் ஒரு இடத்துல இருக்கோம், அதுக்கு தான் போய் மன்னிப்பு கேட்டு வர சொன்னேன். அதனால் வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமான்னு பார்த்தேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி தான் நம்மனே. அதனால் உனக்கும் விருப்பம் இல்லை வர்றதுக்கு. நீ இருக்கிற காலங்கள் அப்படியே போயிட்டுன்னு நீயே முடிவு பண்ணிட்டேன். அதனால் தெரிஞ்சது தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது. எனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாகனத்தை நல்லபடியாக எனக்கு ஓட்டி தரணும். இன்னையிலேருந்து ஓட்டி கொடுத்துறேன். வீடெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? அதனால் நாளும் கடந்து போச்சு. அதனால் வந்து ஆசைக்கு நம்ம என்னைக்கு போய் கையை பிடிச்சோமோ அன்னைக்கே உன்னோட நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. சரியா? அதனால் நீ புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் விட்டுட்டு வர முடியுமா? வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் வாழ்க்கை அங்கே தான். அதனால் அதுவும் முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு சில காலகட்டங்களில் அவளும் உன்னை காப்பாற்றினாலும் இல்லையா? அதனால் இன்றைக்கி வரைக்கும் நீ போய் தொலாவி பிடிச்சிருந்தாலும் கூட இந்த மாதிரி பிடிச்சிருக்க முடியாது. அப்படி தான் நம்ம. அதனால தான் நான் உனக்கு வந்து நீ அங்கேயே இரு அப்படின்னு நானே பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் நான் சொன்னாலும் நீ வெளியில் வரமாட்டேன். அதனால் என்னோடய பேர் அவமானமாகி போயிடும்.
அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் வெளியில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருக்கிற காலங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துட்றேன். கடனை கட்டிடலாம். வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு சப்போர்ட்டு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு இருக்கிறது எல்லாம் கூட்டு குடித்தனம் இருந்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு உனக்கு இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் தான் அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. குளிச்சிரு. நான் கருப்பை இன்னையிலேருந்து உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கட்டி விட சொல்லிடு. உன்னோட தகப்பன் இருக்கிற இடத்துல எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. அதே போல் இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல வாகனத்தை ஓட்டி தரணும், அதனால் எனக்கு பின்னாடி வந்தவனெல்லாம் மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பகுதி சாப்பிட்டு பகுதி நீ தேய்ச்சி குளிச்சிடும். நாளை காலையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்துறேன். அதை மடித்து வச்சுட்டு வா. பகுதியை குளிச்சிடணும், பகுதியை குளிச்சிடணும். அதுக்கு தான் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விடுறதுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். அதை கட்டிடு. உனக்கு பழைய வழி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சீக்கிரம் வேடமான எண்ணிப்பர் சரியா போச்சுல. இதை வச்சு என் பேரை சொல்லி எடுத்து நகர்த்திடு. நாளையிலேருந்து உனக்கு நிற்காமல் உனக்கு நல்லபடியாக நிரந்தரமாக உனக்கு வாடகையை கொடுத்துறேன். ஒன்று வடக்கு இல்லாட்டி கிழக்கு, அந்த மாதிரி என்னை பார்த்த மாதிரி திருப்பி நிப்பாட்டிடும். வடக்கை பார்த்த மாதிரி திருப்பி நிப்பாட்டி பண்ணிடும். நாளையிலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறோம். பௌர்ணமிக்கு என்னை வந்து மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சு, கருப்பசாமி என்னோடய வாழ்க்கை அப்படியே போயிடுமா, இல்லை வேலை கேட்ட பக்கம் வேலை தான் கிடச்சிருமா? டிரைவர் யாருப்பா? டிரைவர் நீ தாண்டமான 3 பக்கம் வேலை கேட்டிருக்க. அதனால் 3 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் நிரந்தரமாக எனக்கு அமைச்சு கொடு. அதான் நான் வந்து கேட்டேன். போய் காலில் வந்து அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து அப்படியாப்பா சரி சரி. அதே போல் நம்ம 3 இடத்துல ஒரு இடத்துல நல்ல இடமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்து வேலையில் அதுவும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு தான் வரும். அதே போல் நிரந்தரமாக ஒரு வேலை. லைன் வண்டிக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் இல்லை. அப்படி லைன் வண்டிக்கு போனீங்கன்னா ஒன்று வண்டி இல்லாமல் தான் வாழ்க்கை, 2ல் 1 மறந்துடணும். அதனால் இப்போ இதுலேயும் இறங்கிக்கிறேன், இப்போ அதுலேயும் இறங்கியிருக்கேன். அதனால் நிரந்தரமாக கம்பெனிக்கு கம்பெனி வண்டி ஒன்று இருக்கு. நான் தான் சொன்னேன், அது வேணால் ஓட்டலாம். ஆனால் வந்து லைன் வண்டிக்கு ஆகாது. சரியா? அதனால் நான் கருப்பசாமி நீ இப்போதைக்கு தற்காலிகமாக வேலையும் கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு அமைச்சு அங்கேருந்து உனக்கு விடுதலை பண்ணி தரணும். நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாக இரு. என்ன டைம் சொல்லியிருக்கேன்? அது முடிஞ்சு எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு போயிரு. அதுக்கப்புறம் உனக்கு நல்ல பதிலாக நானே அங்கேருந்து வெளியில் அனுப்பிவிடுற மாதிரி உனக்கு உருவாக்கின போதும் இல்லை, உனக்கு நான் அமைச்சு நான் காப்பாற்றி உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன் இடமான இப்போவே பொருளாதார நிகழ்ச்சி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரணும். இன்னிலிருந்து கூடவே வரம்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி நம்பி ஒரு வெச்சு எனக்கு எப்படியும் அந்த இடத்த மட்டும் கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த இடத்த எப்படியும் எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக மொதல் கடன் அப்படின்னு சொல்லுவான். 2வது பணம் கொடுத்தாலும் கூட வேணாம்ங்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஆரம்பத்திலேயே தடங்கள் வேணாம். அதனால் பேச்சுவார்த்தைக்கு அவன் வரலைங்கிறதும் இல்லை. இன்னொரு 10 நாளில் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவான். சரியா? ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்தோன்னா உங்கள்கிட்ட பேசுகிறானா இல்லையா அங்கே பேசிடுவான். பேசுனா அதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை, போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நல்ல வழியை போகிற பக்கம் வர்ற பக்கம் வருமானம் வரணும். அப்படி தானே? அதனால் வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இன்னும் கிட்டவா. உடல்நிலையில் வந்து சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்குது? ஓரளவுக்கு இருக்கேன். குடி. இன்றைக்கும் இன்னும் மகதி தீர்த்துறேன். நாளைக்கு இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் என்கிட்ட வந்து கனி வாங்கி குடிச்சிட்டு போயிடு. முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை நீ தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எனக்கு அந்த இடத்த வாங்கி எனக்கு எப்படியோ கடன் இல்லாமல் சீக்கிரமாக வாங்கி தந்துடணும். வர ஆடி மாதத்துக்குள்ளே வாங்கினீன்னத்தான். அதனால் ஒரு 30 நாள் ஒரு வாய்ப்பு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா
உனக்கு பேச்சுவார்த்தைக்கு வேறு மாதிரி வர வச்சு ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்கணும். இல்லைன்னா ஆடி மாதத்து வரைக்கும் கேப் விட்டு ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அதனால் ஆடி மாதத்துக்குள்ளே இதை இழுத்து பிடிச்சிடணும். சரியா? நான் தான் சொல்லிட்டேனே, இந்த மாதம் முழுக்க பார்ப்பேன். இல்லைன்னா என்னோடய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் உனக்கு சாதகமும் தடம் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுங்கள, நான் வாங்கி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்துடுவேன். கருப்பசாமி மறுபடி கொடுவாய் போயிடுச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து இடத்துக்கு டார்ச்சர் கொடுத்து காலிவனை சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ வர்றானடா மகனா, அந்த பக்கமே வந்து பார்க்குறதில்ல. அப்படி தானே? போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம். அது சாதகமாக தீர்ப்பு நமக்கு வரணும். தீர்ப்பு நமக்கு வரணும். அப்படி தானே? அதே போல் தீர்ப்பு நமக்கு வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக என் மகளுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வேலையை வந்து இப்போ சென்னையில் மாற்றி போட்டு கொடுத்துருக்கேன். அப்படி தானே? அது நல்ல முறையாக அங்கேயே வேலைக்கு போகணும். நல்லபடியாக எந்த திசையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வரனை அமைச்சு தரணும். அப்படி தாண்டமான. அதனால் நீ 4 பக்கமே பார்க்கலாம். அதனால் இந்த திசையை நீ தொலைவிலாம் போக வேணும். அப்படி போனால் டைம் ஆகிடும். அதனால் 4 திசையில் நீ எந்த பக்கம் வேணாலும் பார்க்கலாம். ஆக மொத்தம் பிள்ளைக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்தவொடனே வர சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு இப்படி பாட்டில் வாங்கிடு. அதே போல் என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அப்படி பாட்டில், எனக்கு சுருட்டு, என் பாதத்தில் விளக்குற மாதிரி ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடு. முதல் உனக்கு வீட்டுக்கு வரணும், 2வது என் மகளுக்கு ஒன்று, 3வது என் மகனுக்கு ஒன்று. இப்படி 3 பேர்த்தையும் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கரை சேர்த்து கொடுத்தா போதுமா? கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போய் கூடவே வரம்பு இந்தா. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பெங்களூர் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா? சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அவங்ககிட்ட உதவி கேட்க போனால் நம்மகிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் வளைச்சிட்டு போயிடுறேன். அப்படி தாண்டாமான. அதனால் கருப்பசாமி இப்போ பழமே கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லபடியாக நம்ம காரியமாகணும். ஓடி போய் எனக்கு யாரும் சுற்றிட்டு வா, ஒரு சுற்று. அதே போல் கருப்பசாமி இந்த டைம் மிஸ் ஆகாமல் கருப்பசாமி உனக்கு அமௌண்ட் வாங்கிடலாண்டாமானே உத்தரவு கொடுத்தாச்சு. அதனால் இந்த டைம் கேட்டோம் அப்படின்னா நீ நாளையிலேருந்தே கேட்கலாம். நாளை கேட்கலாம். கேட்டீங்கன்னா அடுத்த 10 நாளில் பணம் வந்துடும் ஒரு அமௌண்ட்டு. சரியா? தாராளமாக அமௌண்ட்டு வந்துடும். மொதல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீ இருந்தாலும் நீ எனக்கு வேணும், நான் கரெக்டாக தானே கட்டுறேன் அப்படின்னு என்னையை நினச்சிட்டு கேளு. என்னை நினச்சிட்டு கேட்ட அப்படின்னா நான் கருப்பசாமி உனக்கு அமௌண்ட்டு வாங்கி கொடுத்துறேன். இதை மடியில் வச்சுட்டு கேளு. சரியா? நீ நினச்சதோட வாங்கிடலாம். 2 அமௌண்ட்டை வாங்கிடலாம். இப்போ 9 வாங்கிட்டோம்ல, இன்னொரு 11 பாக்கி. 11ல் 1 5 1 6 1 அப்படி பண்ணிடலாம்ல. அதே போல் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்த மாதிரி கடனையும் கட்டி என் தகப்பங்கிட்ட இருக்கிற காசு கொஞ்சம் நஞ்சம் வருமா அப்படின்னு இன்னொரு 4 மாதத்துக்கு அது வாய்ப்பு கம்மி தான். அதனால் அது இருக்கட்டும். இதை பார், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். அப்படியா? சரி, அது மட்டும் பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்க. அதுக்கு வந்து புத்திர வரல. அதனால் இப்போ பணத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் இதை மட்டும் வச்சுக்க. உனக்கு வியாபாரம் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பம் பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி ஆலாம்பாளையம் போயிடுச்சு. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு உடல்நிலையில் எல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னான். இப்போ எப்படிமான இருக்குது? கொஞ்சம் வருது. முதல் அளவுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. கிட்டவா உனக்கு இதையும் இன்னும் முழுசாக உனக்கு சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 டைம் வந்து வாங்கிட்டு போ. நான் அமைச்சு தரேன். கிட்டவா இதை குடி. நினச்சது போலயே உடம்பை முழுசாக குணப்படுத்தி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். மருத்துவ செலவே போக வேணாம். சரியா? நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும்.
அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார். நீ நினச்சது போலயே கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக மருத்துவம் போகாமல் இருந்தால் போதுமில்ல. எனக்கு மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடணும். நான் சொல்கிற டைம் ஒரு 2-3 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துரு. உன் பிள்ளைகளையும் காப்பாற்றணும், எல்லாம் காப்பாற்றணும். கருப்பம் காப்பாற்றுறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. சொன்னபடி கேட்காததை உனக்கு நான் காப்பாற்றி சேர்த்து வச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் போயிடுச்சு. குடும்பத்தை போய் பார்த்தேன்னா கருப்பசாமி எனக்கு வியாபாரம் எனக்கு எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. வியாபாரம் எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அதனால் புதுசாக போய் ஆர்டரை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கான். அப்படி தாண்டாமானே. அதனால் வியாபாரத்துக்கு நீ போகிற பக்கம் ஆர்டர் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இன்னும் ஒரு 11 நாளைக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். 11 நாளைக்கு மேலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு படி ஏற்றி விட்டுறேன். அதிலிருந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கட்ட வேண்டியதுக்கு கட்டிடலாம். ஓரளவுக்கு ஒரு 6 மாத காலம். அதுக்கு மேலே தை மாதத்துக்கு மேலே தான் மிச்சமெல்லாம் வைக்க முடியும். 11 நாளைக்கு மேலே ஓரளவுக்கு உனக்கு ஆர்டர் பிடிச்சி கட்ட வேண்டியதுக்கு கட்டி வாடகையும் டீவும் கட்டுற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 6 மாதத்துக்கு மேலே தான் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே தேடி வரும். அந்தளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் 11 நாளுக்குள்ளே நீ போய் ஆர்டர் பிடிச்சிட்டு வா. 11 நாளுக்குள்ளே உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. என் பிள்ளைக்கு நல்லபடியாக கரை சேர்த்துறதுக்குள்ளே நம்மளே ஓரளவுக்கு வழி நிறுத்திடணும். அப்படித்தான் நம்மளை. அதே போல் நான் நினச்சது போலயே டிகிரி முடிக்கிறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல இடமா நானாக உனக்கு தலாய் பிடிச்சி கொடுத்துறேன். அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். இப்படியே நம்ம கீழேயே கிடப்போம் அப்படின்லாம் இல்லை. 11 நாளைக்கு மேலே மாற்று ஏற்பாடு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி போகிற வாக்கு இல்லைங்க. உனக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் ஆர்டர் கொடுத்தா போதுமில்ல, உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போன உயிர் திருப்பி கொடுத்தீங்க, இனிய நீ காப்பாற்ற. அதைத்தான் நானே சொல்லிட்டேனே, நான் கருப்பம் காப்பாற்றி தரேன்னு. நீ அதை பற்றி கவலை. 11 நாள் மட்டும் கஷ்டப்படு. வரைக்கும் ₹1 நான் தான் சொல்லிட்டேன். ஒரு 11 நாள் நம்ம நாளில் இல்லை, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். 11 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி தரோம். எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாமானே. 11 நாளைக்கு நீ எது கேட்டாலுமே வராது. அதனால் நீ ஆர்டர் புதுசாக போய் பார்க்குறத மட்டும் போய் பார்த்துட்டு வா. நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை இருந்து போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த டைம் இப்போ கொடுத்துருவேன், நான் அமைச்சு தரேன். சரிப்பா, கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். வர்ற ஞாயிறில் அடுத்த ஞாயிறு நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி புலக்காடி பார்த்ததில் ஓமலூர் வச்சுப்பா. ஓமலூர் அதுபோல் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் நமக்கு இது இருக்குதா அப்படின்னு பார்த்தேன். அது இருக்குது. அதனால் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அதை பற்றி மூச்சே விடக்கூடாது. சரியா? அந்த சந்தேகம் பெருத்த சந்தேகம் ஓடிட்டு இருந்துச்சா இல்லையா? அதனால் நீ நினச்சது உண்மைதான். அதுக்குண்டான முயற்சி நான் சொல்ல வரைக்கும் முயற்சி எடுக்கக்கூடாது. சரியா? அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்த்து நல்ல வழியாக உனக்கு வரணும் அமைச்சு கொடுத்து நல்ல வழியாக எனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு வளர்த்தி கொடுத்தா போதுமில்ல. அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ உனக்கு என் சகோதரனுக்கு பொங்க வைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எப்போ வந்தாலும் பொங்க வச்சிடணும். இவ்வளவு நாள் தானெல்லாம் கணக்கு கிடையாது. அதனால் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வர ஐப்பசி மாதத்துக்குள்ளே என் மகனுக்கு நானாக தொலாவி பிடிச்சி நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்தி விட்டுறேன். இது ஒரு 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். வேலையிலையும் குழப்பம் இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துரும். இது உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கருப்பா நீ கூடவே வந்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. அப்படியா? இன்னையிலேருந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து ஒரு வாய்ப்பு நான் கருப்பசாமி நான் கேட்காமலே கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு அடையாளத்துக்கும் கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து அதுக்கு தட்டுப்பாடு இல்லாமையும் உனக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு 2-3 பேர் இதுக்குண்டான முயற்சிக்கா நான் தான் சொன்னேன். திடீர்னு வந்தாங்க சார். யார் வந்தாலும் சரி, இப்போதைக்கு அதுக்குண்டான முயற்சி எடுக்க வேணாம். சரியா? வர்ற சித்தரைக்கு மேலே நானாக ஒன்று முயற்சி சொல்கிறேன். எந்த காலம் இதுக்குண்டான முயற்சி எடுப்பேன்னு. அதுக்குண்டான முயற்சி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம். நான் அதுக்கப்புறம் முடிவு சொன்னப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி கோயம்புத்தூர் வச்சு என்னோடய மகளுக்கு நல்லபடியாக கருப்பசாமி ஒரு வழி அனுப்பிச்சு கொடுத்து எனக்கு நீதியாக ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும்.
என் மகன் வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது சரியாக தப்பா? உனக்கு சொத்து பிரச்சனை, நீ போய் உட்கார கூப்பிட்றேன். என் மகன் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது சரியாக தப்பா அதானே? அதனால் கருப்பசாமி நான் அன்னைக்கே இதே இடத்துல உட்காந்துட்டு கேட்டேன், நீ முடிவு பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு. முடிவு பண்ணிட்டு வந்ததுனால நான் கருப்பசாமி நான் எதுவும் பேசலை. அதனால் அது சரியாக வருமா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் முடிவு பண்ணியாச்சு. அதனால் ஒரு சில பொய், ஒரு சில ஏமாற்றம் இருக்குமா? கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொய்யும் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நல்லபடியாக அமைஞ்சு வந்துடுவானா? நீ வேண்டானாலும் கேட்க மாட்டான். அந்த ஸ்டெப்புக்கு போயாச்சு. அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்னாலும் பொய்யாயிடணும், நீ முடிவு எடுத்தாலும் பொய்யாயிடணும். அதனால் முடிவு பண்ணி அந்த கட்டத்தை தாண்டி வெளியில் போயிட்டான். போனதுனால கருப்பசாமி இருக்கிற காலங்கள் நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்து அவனுக்கே நீ திருமணம் பண்ணி வச்சிடலாம். சரியா? நான் நல்லதாக தொலைவி பிடிப்பேன், இன்னும் ஒரு 11 மாதம் ஆகும். ஆனால் அவள் சொல்கிறத கேட்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அவன் அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டி போயிட்டான். அது உனக்கும் தெரியும். நீ சொல்லியோ உன்னோட கணவன் சொல்லியோ கேட்பாளா? நான் கேட்குறது நீ சொன்ன இது வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்பாளா? நீ பேசி பார்த்துருக்கியா? நான் அதெல்லாம் கேட்கல. நீ அவகிட்ட பேசி பார்த்துருக்கியா? ஏன் பேசுகிற? அவன் பொய் சொன்னானா பொய் சொல்லலையா? பொய் தானே. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து அந்த கட்டத்தை தாண்டி போயிட்டான். நீ கேட்டு அவமானப்படுறதுக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீயே முடிவு பண்ணிட்ட, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் பேசி பண்ணி வச்சிரு. அவள் சொன்னால் கேட்க மாட்டான். அந்த கட்டத்தை தாண்டிட்டான்னு நானும் மறைமுகமாக சொல்லியிருக்கேன். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இருக்கிற பிரச்சனையிலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு நிம்மதியான உனக்கு வாழ்க்கையை கருப்பசாமி உனக்கு கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன். முழு உத்தரவு கொடுக்கல, இருந்தாலும் கருப்பை நான் காப்பாற்றி இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை? நான் தான் சொல்லிட்டேனே, நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது மாவில். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான். என்ன கேட்டால் வேண்டாம், இங்கே வந்து என்னக்கிட்ட உட்காந்துருக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டு எனக்கு சரிங்கிற பர்மிஷன் மட்டும் கொடு. அப்படித்தான் என்னோடய இடத்துக்கே வந்திருக்கிறான். அப்போ நான் அந்த கட்டத்தை தாண்டாமல் பார்த்துருக்க நீ பார்த்துருக்கணும்ல. அதைத்தான் நானும் சொன்னேன். நம்ம வந்து அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்மளுக்கு வேறு ஒரு வழியில் போய் வழிபடணும், எனக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற வழியில் போய் நீ எல்லாமே கேப் விட்டு எல்லாமே சின்ன வண்ணமாக சிதறி மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சு இப்போ உட்கார வச்சுருக்கேன். அதனால் அந்த கட்டத்தை தாண்டிட்டான். அதனால் விதி யாருனாலே மாற்ற முடியாது. சீரழியணும்னு விதி ஒரு சிலது இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்படாமல் கருப்பை காப்பாற்றுறேன் ஒரு வாய்ப்பு. ஆனால் வந்து நல்லா வச்சுருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் முழு உத்தரவை நான் கருப்பை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால் விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டப்படுற சூழ்நிலை வரும். அதை கஷ்டப்பட்டாலும் பிரிஞ்சு ஓரக்கில்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன், தைரியமாக போ. நான் தான் உனக்கு சொல்லிட்டேன், நீ இப்போ என்கிட்ட வர்ற, எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டப்பா, எனக்கு சரிங்கிற பர்மிஷன் மட்டும் கொடு அப்படின்னா நான் கருப்பை பார்த்துக்கிறேன் போன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவேன். அதனால் அந்த கட்டத்தை தாண்டியாச்சுன்னு நானே சொல்லிட்டேன், பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நீ அவனுக்கே பண்ணி வச்சிரு. ஒரு சில காலகட்டங்கள் கஷ்டப்படும், பெரியதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுருப்பாங்க. கருப்பா நீ காப்பாற்றி கொடுத்துடணும், நான் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சமத்துவம் போச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய பொருள் காணாமல் போயிடுச்சு, அதனால் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் வரல. அதனால் கருப்பசாமி என் கண்ணில் தண்ணி வந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட மாட்டேல. அதனால் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதானே. அதே போல் நான் கருப்பசாமி ஒரு கையும் ஒரு காலு வர்றதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு வாய்ப்பு. இப்போ என் சகோதரன் வந்து இதுலேயே கடைசியில் இருப்பான், சரியா? அங்கே கொண்டுட்டு போய் சோளத்தில் இதை குத்திட்டு எனக்கு வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும், என்னோடய நகை காணாமல் போயிடுச்சு, அதனால் பக்கத்தில் தான் இருக்கிறான், ஒன்று கண்டுபிடிச்சி கொடு, இல்லைன்னா அடுத்த 15 நாளில் அவனுக்கு மொண்டியை கட்டி என் கண்ணு முன்னாடி காட்டணும், செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு சொல்லி இதை கொண்டுட்டு போய்
சூளத்தில் அங்கே குத்திட்டு என் சாம்பலை மட்டும் நீ வீட்டில் கொண்டுட்டு போய் எல்லாம் தொலைச்சி விட்டுரு. இன்னையிலேருந்து எண்ணி 15 நாளுக்குள்ள உனக்கு ஆளாருன்னு உனக்கு நான் காட்டினேன். அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி பொருள் இல்லாட்டி அவனை ஆளை காட்டணும். 2ல் 1 5 நாள் உனக்கு முடிவு பண்ணி கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடியும் நெருப்பரிச்சல் போயிடுச்சு. சரி கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக எனக்கு தொழில் ஓரளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு கீழே சரிவாக போகிறதுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியல. அதனால் கருப்பசாமி நான் கொடுத்த பொருளை கொண்டுட்டு போய் நான் பாக்கெட்டில் வச்சுட்டு என்னோடய கனியை வச்சுட்டு கொண்டுட்டு போய் இப்படி தொட்டு கும்பிட்டில்ல, எனத்தை தொட்டு கும்பிட்டேன். அதனால தான் பிரச்சனை. அதனால் நான் 3 கனி கொடுத்து விட்றேன். உனக்கு அப்புறமா ஞாபகம் வரும் இப்போ சொன்னதுக்கு. அது இப்போ முதல்ல என்ன பண்ணேன் ஞாபகம் இல்லை. அதனால் மாறிடுச்சு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு. நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் பெருசாக பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிருக்கு. நாளையிலிருந்து போகிற இடத்துல வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு குறைவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்கிட்ட வந்து கனியை வாங்கிட்டு போயிடணும். நீ நினச்சது போல் இன்னொரு 9 மாதத்துக்குள்ளே ஒன்று வளைஞ்சி வரணும். ஒன்று வளைஞ்சி வந்துடும். யார் வளைஞ்சி வந்துடும். அதே மாதிரி நம்ம பணத்துக்கு ஒரு பக்கம் எதிர்பார்த்தோம். அந்த பணத்துக்கு எதிர்பார்த்ததும் வர சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைம் போடுவோம். அதுக்குள்ளே நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். சரியா? அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறோம். இதை 3 நாளைக்கு தேய்ச்சி குளி கூடவே வரணும். அப்படியே கொண்டுட்டு போய் அங்கே போய் தேய்ச்சி குளி 3 நாளைக்கு தவறாமல் பண்ணோம். நான் கருப்பை கூடவே வரணும். இதை வந்து உன்னோட இருப்பிடத்தில் என்ன மகனையும் நல்லபடியாக திருத்தி மருமகளையும் திருத்தி அதனால தான் ஒன்று வளைஞ்சி வரணும் அப்படின்னு. அதனால் குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி என்னை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வேலை நல்லபடியாக வேலை அமையணும். யார்ப்பா கேட்டது? உனக்கு வேலை அமைஞ்சிச்சு இல்லையா? அதனால் கட்டட வேலை தானே. அதனால் உனக்கு நல்ல வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு ஆளுகளோட பிரச்சனை இல்லாமல் ஆளுக வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ ஒரு வாகனம் எடுக்கணும். வாகனம் எப்போ எடுக்கலாம்? சித்திரை முடிஞ்சிடணும். சித்திரை முடிஞ்சு வைகாசி 5ஆம் தேதிக்கு மேலே அது 20ஆம் தேதிக்குள்ளே எடுத்த ஒரு 15 நாளில் எடுத்துடும். அப்படி இல்லை அப்படின்னா வைகாசி ஆடி முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஆவணி மாதம் தான். அதனால் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதே மாதிரி இப்போ ஒரு 4 வேலை ஓடிட்டுருக்கு. எத்தனை வேலை ஓடிட்டுருக்கு? 5 வேலை ஓடிட்டுருக்கு. அதனால் புதுசாக பார்த்துட்டு இருக்கிற வேலை அதுவும் அமையணும். அப்படி தானே? அதனால் வேலையை அமைச்சு கொடுத்துட்றேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். வீட்டில் எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாம் வெளியேற்றியாச்சு. அதனால் ஒன்று அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இப்போ நின்று கிடக்கிற வீட்டு வேலையை அமைச்சிடலாம். முதல் வாகனம், 2வது வீட்டு வேலை உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வர சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி ஒரு 3 மாலை இதே மாதிரி ஃபேமிலியோடு வந்துடணும். இன்னொரு ஆள் இப்போ குறைஞ்சிருக்கு. அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடணும். அன்னையிலேருந்து உனக்கு குறைவில்லாமல் அடுத்த விசு வர்றதுக்குள்ளே உனக்கு புது வீடு, வண்டி புதுசு 2, ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அமைச்சா போதுமில்ல. படிப்பை பற்றி கவலையே பட வேணாம். கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நான் கரை சேர்த்து விட்டுறேன். ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதையும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். சித்திரை 1க்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இப்போ இருந்து பார்த்துட்டு போயிரு.